பாரதிய ஜனதா கட்சி கடந்த 3 தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள், இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டிய இடம் பட்ஜெட் மூலமா. அதுல என்ன செய்திருக்காங்க? பொருளாதார ஆலோசகர் வச்சு ஒரு பொருளாதார அறிக்கை, ஒரு 759 பக்கம் கொண்ட அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க பாராளுமன்றத்தில். அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அடிப்படையில என்ன முடிவுகள் எடுக்கிறாங்க? மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீட்டை கூட்டி கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இந்த பட்ஜெட்ல என்ன சொல்லியிருக்குதுன்னா, நிதி கமிஷன் பரிந்துரைப்படி 41% வரி தான் கொடுக்கப்படும். அப்போ 59% அவங்க வச்சுக்கிடுவாங்க, 41% தான் மாநிலங்களுக்கு கொடுக்கறதுன்னு சொன்னா, மாநிலங்கள் ஏற்கனவே கேட்டுட்டு இருக்கிறது குறைந்தது 50% கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கு. இப்ப இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒன்னு ஒரு ரேர் எர்த் காரிடார் அப்படின்னு சொல்லி, இது ஒரிசா வரைக்கும் கடலோர மாவட்டங்கள் மாநிலங்களுக்கு எல்லாத்துக்கும் போகுது. இது என்ன பொறுத்தவரையில ஒரு ஆபத்தானதாக பார்க்கிறேன். ஹை ஸ்பீட் ரயில் அப்படின்னு சொல்லி ஒரு 7 திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. அதுல 2ல வந்து சென்னையினுடைய பெயர் வருது. சென்னை பெங்களூர், சென்னை ஹைதராபாத். இது தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருக்கும்ன்றது கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. ஏற்கனவே இந்த 2 நகரங்களும் சென்னையோட வந்தே பாரத் மூலமாக பலது மூலமாக கலெக்ட் ஆன பகுதிகள். இது பெருசா பிரயோஜனம் வருமா அப்படின்றது கேள்விக்குறியாகத்தான். தமிழ்நாட்டுக்கு வேற என்ன, பறவைகள் சரணாலயத்துக்கு 3 கூண்டு தயாரிச்சு கொடுப்பாங்கலாம் பாக்குறதுக்கு. இதுக்கு ஒரு ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட் தேவையா? மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட் வந்து பெருமுதலாளிகளுக்கு நிறைய ஆதரவை கொடுத்திருக்கிறது. கார்பரேட் மித்ரான்னு ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ பெருமுதலாளிகளுக்கு என்ன வேணாலும் நாங்க செய்வோம், சாதாரண மக்கள் நீங்க எப்படியோ பிழைச்சுக்கிடுங்க அப்படின்னு. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய தாமஸ் பிராங்கோ சார். சார் வணக்கம். வணக்கம் சார். நேற்றைய தினம் மத்திய பட்ஜெட் வந்து வழங்கியிருந்தாங்க அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள். அந்த பட்ஜெட்டில் இப்போ தேர்தல் 5 மாநில தேர்தல் இருக்கு. அந்த 5 மாநில தேர்தல் என்பது அப்போசிஷன் பார்ட்டிஸ் அதிகமாக ஆளக்கூடிய மாநிலங்களாக இந்த தேர்தல் இருக்குது. நேற்று அறிவிக்கப்பட்டிருந்த அந்த அறிவிப்புகள்ல வந்து தமிழ்நாட்டுக்கும் சரி வேற ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பயன் தரும் விதமாகவும் 2047 வந்து வல்லரசு இந்தியா ஆயிடும் அப்படின்ற அளவுக்கு வந்து PM மோடி அவர்களும் மத்திய அரசும் தொடர்ந்து கூறி வருது. ஸோ இந்த பட்ஜெட் உன்னுடைய ஃபுல் அனாலிசிஸை நீங்க பார்த்திருப்பீங்க, உங்களுடைய பார்வை சார்? அதாவது நான் இந்த பட்ஜெட்டை எந்த அணுகுமுறையில பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா, ஒண்ணு பாரதிய ஜனதா கட்சி கடந்த 3 தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள், இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டிய இடம் பட்ஜெட் மூலமாக. அதுல என்ன செய்திருக்காங்க? 2வது ஒரு பொருளாதார ஆலோசகர் வச்சு ஒரு பொருளாதார அறிக்கை, ஒரு 759 பக்கம் கொண்ட அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க பாராளுமன்றத்துல. அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அடிப்படையில என்ன முடிவுகள் எடுக்கிறாங்க? 3வது, இந்தியா ஒரு ஒன்றியங்களுடைய கூட்டமைப்பு, மாநிலங்களுடைய கூட்டமைப்பு. ஒன்றியம் அரசு என்பது மாநிலங்களை சார்ந்துதான் இருக்க முடியும். ஆனா எல்லாமே வந்து நேரடியாக எங்க போகுது? ஒன்றிய அரசுக்கு தான் இப்ப போகுது. அதை எப்படி பங்கிட்டு கொடுக்கறாங்க, மாநில அரசுகளுக்கு என்ன சப்போர்ட் கொடுக்கறாங்க அப்படின்ற விஷயத்த சேர்த்து 3 விஷயங்களையும் பார்த்தோம்னு சொன்னாதான் நமக்கு வந்து ஒரு பட்ஜெட்டை வந்து கரெக்டா வந்து அனாலிசிஸ் பண்ண முடியும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது முதல்ல மாநிலங்கள்ல இருந்து வர, மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீட்டை கூட்டி கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இந்த பட்ஜெட்ல என்ன சொல்லி இருக்குதுன்னா, நிதி கமிஷன் பரிந்துரைப்படி 41% வரி தான் கொடுக்கப்படும். அப்போ 59% அவங்க வச்சுக்கிடுவாங்க, 41% தான் மாநிலங்களுக்கு கொடுக்கறதுன்னு சொன்னா, மாநிலங்கள் ஏற்கனவே கேட்டுட்டு இருக்கிறது குறைந்தது 50% கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க.
அந்த ஏற்பாடு இல்லைன்றது ரொம்ப வருந்தத்தக்கதாக பார்க்க வேண்டியது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில தேர்தல் நீங்க கரெக்டா சொன்னீங்க. அசாம்ல தேர்தல் வருது. இந்த மாநிலங்களை பொறுத்தவரையில மேற்கு வங்காளம், தமிழ்நாடு, கேரளாவை கேரளா. பொறுத்தவரையில எதிர்கட்சிகள் ஆட்சி செய்யறதுனால அந்த மாநிலங்கள் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்பட்டு வர்றத பார்த்துட்டு இருக்கிறோம். அதோட சேர்த்து நம்ம பிரதமர் இங்க வரும்போதெல்லாம் என்ன பேசிட்டு போறாரு? டபுள் என்ஜின் சர்க்கார் வேணும். டபுள் என்ஜின்னா என்ன? மத்தியிலையும் நாங்க தான் ஆட்சியில இருக்கணும், மாநிலத்துல நாங்க தான் ஆட்சி இருக்கணும், அப்பதான் அவங்களுக்கு காசு தருவோம்னு சொல்றத தான் சொல்லி சுட்டி காட்டிட்டு போறாரு. இப்ப இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஒண்ணு ஒரு ரேர் எர்த் காரிடார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரிசா வரைக்கும் கடலோர மாவட்டங்கள் மாநிலங்களுக்கு எல்லாத்துக்கும் பொருந்தும். இது என்ன பொறுத்தவரையில ஒரு ஆபத்தானதாக பார்க்கிறேன். தமிழ்நாட்டினுடைய கடலோரங்களில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை, தாது பொருட்களை, அணுக்கதிர்வீச்சு கொண்ட பொருட்கள் உட்பட உள்ள பொருட்களை சேகரித்து ஏற்றுமதி செய்வதற்கான ஒரு திட்டம். நமக்கு அவ்வளவு தேவையில்லை, அமெரிக்காவுக்கு கூடுதலாக தேவைப்படுகிறது. அதனால அமெரிக்கா இந்த மாதிரி எங்கெல்லாம் சைனாவில் நிறைய இருக்கு, அதனால சைனாவுக்கு போட்டியாக அமெரிக்கா இந்த தாது பொருட்களை சேகரிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்கிறது. இதுல இப்ப புதிதாக பயன்படுத்தக்கூடிய பல்வேறு தொழில்நுட்பங்கள்ல என்னன்னு சொன்னா இந்த ஒரு மேக்னெட் தேவைப்படுது. அந்த மேக்னெட் தயாரிக்கிறதுக்கு இந்த தாது பொருட்கள் பிரயோஜனமா இருக்கும்னு சொல்றாங்க. அப்போ கடலோர மாவட்டங்கள்ல ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில, சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த மாதிரி தாது பொருட்களை எடுக்கிறது என்பது தமிழ்நாட்டிற்கு ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கும் என்பதை கேரளாவிலையும் இது ஒரு பெரிய எதிர்ப்பு வரப்போகிறது. ஏற்கனவே இதே மாதிரி திட்டங்கள் வந்தபோது பெரிய எதிர்ப்பு போராட்டங்கள் நடந்ததை பார்த்துருக்கிறோம். அதுதான் இங்கேயும் நடக்க போகுதுன்றதை பார்க்கிறேன். ரெண்டாவது ஹை ஸ்பீட் ரயில் அப்படின்னு சொல்லி ஒரு 7 திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. அதுல 2ல சென்னையினுடைய பெயர் வருது. சென்னை பெங்களூர், சென்னை ஹைதராபாத். இது தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருக்கும்ன்றது கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. ஏற்கனவே இந்த 2 நகரங்களும் சென்னையோட வந்தே பாரத் மூலமாக பலது மூலமாக கலெக்ட் ஆன பகுதிகள். இது பெருசா பிரயோஜனம் வருமா அப்படின்றது கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. மூணாவது அவங்க சொல்லி இருக்கிறது என்னன்னு சொன்னா தேங்காய் உற்பத்திக்கு நாங்க ஆதரவு கொடுப்போம். இது ஏற்கனவே 2 வருஷமா சொல்லிட்டு இருக்கிற விஷயம்தான், புதுசா இல்லை. ஏன்னா தென்னை மரங்கள் நிறைய ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டு அழிந்து போகின்றன. அதுக்கு பதிலாக வேற தென்னை மரம் வைப்போன்றத சிவராஜ் பட்டேல் அந்த துறைக்கான அமைச்சர் 1 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லியிருந்தார். அதை நாங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், அதுக்கு பதிலாக புதிய மரங்கள் நடுறதுக்கு உதவி செய்யறோம்ன்றதெல்லாம் இதை இப்போ புதுசா ஏதோ பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ஏற்கனவே இருக்கிற திட்டமே தவிர ஒரு புதிய திட்டம் அல்லன்றதுதான் பார்க்க வேண்டியது. தமிழ்நாட்டுக்கு வேற என்ன, பறவைகள் சரணாலயத்துக்கு 3 கூண்டு தயாரிச்சு கொடுப்பாங்கலாம் பாக்குறதுக்கு. இதுக்கு ஒரு ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட் தேவையா? மாநில அரசு இதெல்லாம் செய்துக்கிடாதான்? அப்போ கிண்டலாக ஒரு பத்திரிகை எழுதியிருக்குது. இந்த அம்மா தமிழ்நாடுன்னு காட்டுறதுக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் பட்டு கட்டிட்டு வந்தாங்கன்றது மட்டும்தான். மற்றபடி தமிழ்நாட்டுக்கு எந்த சலுகைகளோ திட்டங்களோ அறிவிக்கப்படலைன்றது நம்ம வருத்தத்தோட பார்க்க வேண்டியது. ரெண்டாவது அவங்க சொல்லி இருக்கக்கூடிய பொருளாதார அறிக்கையில அந்த அறிக்கை 2 நாளைக்கு முன்னாலேயே வெளியிட்டாங்க. அதுல நிறைய விஷயங்கள் இருந்தது. நான் சொன்ன மாதிரி ஒரு நீண்ட அறிக்கை. அதுல நிறைய விஷயங்கள் ஒரு கனவாகத்தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அது அப்படி போயிட்டு இருக்கும், இது எப்படி வரலாம் அப்படி இப்படின்னு இருக்குதே தவிர சில முக்கியமான விஷயங்களை கோடிட்டு காட்டியிருக்கிறாங்க. அதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து, குறிப்பாக
உலகளாவிய அளவுல இன்னைக்கு பொருளாதாரம் ஒரு பெரிய சவாலை சந்திக்கிறது. ஒரு நிரந்தரத்தன்மை இல்லை. இது எங்க போகும்ன்றது நம்ம இப்போ கரெக்டா சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லி அவர் 3 விதமான வாய்ப்புகளை சுட்டி காட்டுறார். அதுல உள்ளதுல குறைவாக பாதிப்பு வர்றதுல கூட சுமார் 10% 20% பொருளாதாரம் பாதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. பெரிய அளவுல போனா 80% பொருளாதாரம் வரைக்கும் பாதிக்கும்ன்றாங்க. அப்போ உலக பொருளாதாரத்துல அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வரும்போது நிச்சயமா இந்தியாவை தான் பாதிக்கும். நாம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், அரபு நாடுகள்ல போர் வந்த போது இந்தியா பாதிக்கப்பட்டது. எங்க எந்த பிரச்சனை வந்தாலும் அது இந்தியா பாதிக்குது. காரணம் இந்தியா உலகத்திலேயே கூடுதல் மக்கள் தொகை கொண்ட நாடு. இந்தியா இன்னைக்கு உலக பொருளாதாரத்துல ஐக்கியமாகி போன நாடு. உலக பொருளாதாரத்துல வரக்கூடிய சிக்கல் நமக்கும் வரும். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னாக்கி அதெல்லாம் நம்ம சமாளிச்சுக்கலாம், இந்தியா பெரிய அளவுக்கு பாதிக்காதுன்னு சொல்றாரு. அது எந்த அடிப்படையில சொல்றாருன்றதுக்கு விளக்கம் இல்லை. நான் அவர் சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய ஒரு 3 பிரச்சனைகள் நிதியமைச்சர் கணக்குல எடுக்காதது என்னன்னு சொன்னா, ஒண்ணு சிறு குறு தொழில்கள், சிறு கடன் வாங்குறவங்க, குறைந்த கடன் வாங்கக்கூடியவர்கள், இவங்கெல்லாம் இன்னைக்கு பேங்க்ல கடன் கிடைக்காததன் காரணமாக வங்கிகள் அல்லாத நிதி நிறுவனங்கள் அல்லது நுண் நிதி நிறுவனங்களை சார்ந்து இருக்கிறார்கள். இது ஆபத்துன்றது சுட்டி காட்டியிருக்கிறார். உலகளவிலே இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஏன்னா அவங்க என்ன செய்யறாங்கன்னா, பேங்க்ல இருந்து 10% கடன் வாங்குவாங்க, அதான 24% வட்டிக்கு கடனா கொடுப்பாங்க. அப்போ பெரிய முதலாளிகளுக்கெல்லாம் 7% 8% கடன் கிடைச்சிடும். சாதாரண மக்களுக்கு 24%, 36% வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. அதை விட கூடுதலும் வாங்குறதுக்கு அனுமதி இருக்கு. இதை கண்காணிப்போம், சரி செய்வோம் என்பதற்காக எந்தாவது உத்தரவாதம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன், அது வரல. ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த தொழில்கள்ல வரக்கூடிய மாற்றங்களை பொறுத்தவரையில் அவர் என்ன சொல்றாருன்னா, உலகளாவில் வரக்கூடிய இந்த சலசலப்புகளினால், பிரச்சனைகளினால் வரக்கூடிய பாதிப்புகளை பெரிய நிறுவனங்கள் எளிதாக சமாளித்துக் கொள்ளும். அவங்களுக்கு ஒரு குஷன் இருக்கு, அவங்க சமாளிச்சுக்கிடுவாங்க. ஆனா நடுத்தர தொழில்கள், சிறு தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்படும். அப்ப அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு நல்ல திட்டத்தை அறிவிப்பார்கள் அப்படின்றத எதிர்பார்த்தோம், அது வரல. அதே மாதிரி அவர் சுட்டி காட்டி இருக்கிறாரு, இந்த ஏற்றுமதி அந்த யுஎஸ் டாரிஃப்னால வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதனால பல துறைகள்ல ஏற்றுமதி என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த பட்ஜெட்ல கூட அதை சரி செய்வதற்காக ஒரு திட்டம் என்பது அறிவிக்கப்படவில்லை. மற்ற நாடுகளோட ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம், ஐரோப்பாவோட ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம், அங்க போட்டிருக்கிறோம்ன்றது அதெல்லாம் எவ்வளவு நாள் கழிச்சு வரோம்னு தெரியாது. ஒரே ஒரு இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களை வெளிநாட்டுல தான் விற்கணும்னு இருந்தது. இப்போ வெளிநாட்டுல வாங்குறதுக்கு ஆள் இல்லை, ஏற்றுமதி பாதிக்கப்படுதுன்னு உள்நாட்டிலையும் வித்துக்கலாம்னு சொல்றாங்க. அது வேற தவிர்க்க முடியாத ஒன்று. அது ஏற்கனவே அவங்க உற்பத்தியாளர்கள் அதை செய்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ பொருளாதார அறிக்கை ஒண்ணு கொடுத்தா அதுல இருந்து சில விஷயங்களை நம்ம அமல்படுத்துவதற்கு, ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கணும் அரசு. ஏன்னா அவங்க கொண்டு வந்த பொருளாதார நிபுணர் தான், அவர் சொல்றதே பற்றியே இவங்க கவலைப்படலைன்றதுதான் பெரிய வருத்தத்தோட பார்க்க வேண்டியது. மூணாவது, இவங்க கொடுத்த வாக்குறுதிகள்ல 90% வாக்குறுதிகள் இதுவரைக்கும் நிறைவேறல. அதே மாதிரி அனௌன்ஸ் பண்ண திட்டங்கள் போன வருஷம் சொன்னது இந்த வருஷம் என்ன ஆயிருக்குதுன்றத கூட நம்ம பேச மாட்டேன். சிலதை மட்டும் ரொம்ப முக்கியமானதா சுட்டி காட்டும். ஒண்ணு, கல்விக்கான நிதி ஒதுக்கீடு 6% நாட்டினுடைய மொத்த வருமானத்துல, ஜிடிபியில 6% கொண்டு வருவோம்னு 2014 சொன்னாங்க. இன்னைக்கு பட்ஜெட்ல வரும் 2.4% தான்
கல்விக்காக கொடுக்கப்பட்டது. கல்விதான் எல்லாத்துக்கும் அடிப்படை. அப்போ அந்த அடிப்படையான கல்வியை கொடுப்பதற்கு நீங்க காசு ஒதுக்கலன்னு சொன்னா, இப்ப கேரளா பட்ஜெட் வந்திருக்கு. கேரளா பட்ஜெட்ல என்ன செய்திருக்காங்க? உயர்கல்வி வரை, கல்லூரி கல்வி வரை இலவச கல்வின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பள்ளி கல்வி வரை இருந்தது. எவ்வளவு பெரிய பலனாக அந்த மாணவ மாணவிகளுக்கு இருக்கும், பெற்றோருக்கு இருக்கும். அதை பார்த்தாவது கற்றுக்கொள்ள வேண்டாமா? அதே மாதிரி தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா விவசாயத்துக்குன்னு தனி பட்ஜெட் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதை பார்த்து கற்றுக்கொண்டு அதே மாதிரி முயற்சிகள் செய்திருக்கலாம். அதை செய்யல. அப்போ ஒண்ணு, இந்த கல்விக்கான நிதி ஒதுக்கீடு என்பதுல இருக்கக்கூடிய பிரச்சனை. ரெண்டாவது, விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவோம்னு சொன்னாங்க 2014. இன்னைக்கு வரைக்கும் எதுவும் கட்டுப்படுத்தினதாக தெரியும். மூணாவது, மக்களுடைய பொருளாதார ஏற்றத்தாழ்வை குறைப்போம்னு சொன்னாங்க. நேர்மாறாக கடந்த 11 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வு அப்படியே கூடிக்கிட்டே போகுது. பெரும்பணக்காரர்கள் நிறைய பணம் வச்சிருக்கிறாங்க, சாதாரண மக்கள்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்றது பல புள்ளி விவரங்கள். வேர்ல்டு பாவர்ட்டி ரிப்போர்ட்டு, ஆக்ஸ்ஃபார்ம் ரிப்போர்ட், இப்படி பல ரிப்போர்ட்டுகள்ல அது தெளிவாக புள்ளி விவரங்களோட வந்திருக்கு. அப்போ அதை சரி செய்வதற்காக ஏதாவது ஸ்டெப் எடுக்கிறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி முயற்சி எதுவும் காணும். அப்புறம் சிறு குறு தொழில்களுக்காக ஒரு தனி வங்கி தொடங்கும்னு 2014 சொல்லியிருக்காங்க, எம்எஸ்எம்இ பேங்க். இப்போ பல வளர்ந்த நாடுகள்ல பாத்தீங்கன்னா தொழில்துறைக்கு என்று டெவலப்மெண்ட் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடிய வளர்ச்சி வங்கிகள் இருக்கு. அவங்க நீண்ட கால கடன் கொடுப்பாங்க, சரியாக உதவிகள் செய்வாங்க. ஆனா இந்தியாவில் இருந்த வங்கிகளை மூடிட்டாங்க, இப்ப புதுசா ஒண்ணு தொடங்கியிருக்காங்க. ஆனா அதுல சிறு குறு தொழில்களுக்குன்னு எதுவுமே இல்லை. அது அவங்க கொடுத்த வாக்குறுதி. இது 12வது வருஷம். இப்பவும் அந்த வாக்குறுதி என்பது நிறைவேற்றப்படவில்லை என்றதை பார்க்க முடியும். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச விலை சுவாமிநாதன் கமிட்டி பரிந்துரைப்படி கொடுப்போம்னு சொன்னாங்க. இப்பவும் கொடுப்போம்னு சொல்றாங்களே தவிர எப்போ கொடுப்பாங்கன்றது தெரியல. 70% மக்கள் இன்னைக்கும் விவசாயத்தை சார்ந்திருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும். அதே மாதிரி 2024 தேர்தலுக்கு 19 தேர்தலில் உள்ள அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விவசாயிகளுக்கு 1 லட்சம் வரைக்கும் இலவச வட்டி, அதாவது 0% இன்ட்ரெஸ்ட், வட்டி இல்லா கடன் கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை பற்றி மறந்தாச்சு. இப்போ அதை பற்றி ஒரு வார்த்தை கூட இல்லை. வேலை உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், வருஷத்துக்கு 2 கோடி பேர். 2 கோடி. ஆமா. அப்போ இந்த 11 வருஷத்துல 22 கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கணும். கொடுத்ததை பற்றியும் சொல்லல. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, வேலைக்கான சூழலை நாங்கள் உருவாக்குவோம். அப்ப இவ்வளவு நாள் என்ன செய்துட்டு இருந்தீங்கன்னு கேள்வி வருது இல்லையா? போன வருஷம் ஒரு புது திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க, அப்ரெண்டிஸ் ஸ்கீம். நீங்க பெரிய பெரிய முதலாளிகள்கிட்ட வேலைக்கு போங்க, உங்களுக்கு 2 வருஷத்துக்கு உங்க சம்பளத்தை நாங்க கொடுத்துருவோம், அவங்க உங்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க அப்படின்னு. இந்த வேலை நிரந்தரம் கிடையாது. அதனால ஒதுக்கிற பணத்திலேயே வரும் 5% தான் போன வருஷத்துல செலவிடப்பட்டிருக்கிறது. யாரும் வேலைக்கு ஆட்கள் எடுக்கிற மாதிரி தெரியல. ஆட்கள் போய் இளைஞர்களும் இளம்பெண்களும் அங்க போய் வேலை செய்யறதுக்கு தயாராக இல்லை. அப்போ இன்னைக்கு அரசு, பொதுத்துறை நிறுவனங்கள், ரயில்வே, இந்த மாதிரி நிறுவனங்கள் மூலமாக பல மடங்கு ஆட்கள் கூடுதலாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை பற்றி யோசிக்க மாட்டேன். நிரந்தர வேலை கொடுக்கறதுன்றதே தயக்கத்தோட பாக்குற மாதிரி தெரியுது. அக்னிவீர் திட்டம் மாதிரி 5 வருஷத்துக்கு வேலை செய்ய, அதுக்கு பிறகு நீ எங்கேயாவது போய் பிழைச்சிக்க, இந்த மாதிரி உள்ள திட்டங்கள் தான் கொண்டு வர்றாங்க. ஒட்டுமொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட் பெருமுதலாளிகளுக்கு நிறைய ஆதரவை கொடுத்திருக்கிறது. கார்பரேட் மித்ரான்னு ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ பெருமுதலாளிகளுக்கு என்ன வேணாலும் நாங்க செய்வோம், சாதாரண மக்கள் நீங்க எப்படியோ பிழைச்சிக்கிடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்குது.
கல்வி, சுகாதாரம், கிராம வளர்ச்சி, உள்ளாட்சி துறைக்கான நிதி ஒதுக்கீடு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிதி ஒதுக்கீடு ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே தான் போகுது. சதவீதத்துல பாத்தீங்கன்னா மோசமா தான் போயிட்டு இருக்கே தவிர அது அதிகரிப்பதற்கான முயற்சி இல்லை. காரணம் அதெல்லாம் தனியார் பார்த்துக்கிடுவாங்கன்னு சொல்லி இவங்க விட்டுடுறாங்க. சார், இந்த பட்ஜெட்ல இன்னும் முக்கியமான ஒரு எல்லாரும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய அம்சம் வந்து இந்த கடன். இப்போ தொடர்ந்து மத்திய அரசும் சரி எல்லா மாநில அரசும் டெபிசிட் பட்ஜெட் தான் போட்டுட்டு இருக்கிறாங்க. கேரளா மட்டும் என்னுடைய அறிவு ஞானத்துக்கு விட்டுப்பட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாஸ்ட் ஒரு டிக்கெட்டுக்கு முன்னாடி அவங்க சர்க்குலஸ் பட்ஜெட்லாம் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி நானும் நியூஸஸ் எல்லாம் படிச்சிருக்கேன். இப்போ இந்த பட்ஜெட்லயும் கிட்டத்தட்ட 16 லட்சம் கோடி வந்து கடன் வாங்கி நாங்க வந்து அடுத்த ஒரு ஆண்டுக்கு வந்து நாங்க வந்து இது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்திய அரசு கிட்டத்தட்ட 200 லட்சம் கோடி அளவிலான அந்த கடன் வந்து வாங்கி இருக்கிறது. இந்த பட்ஜெட்டும் வந்து நாங்க வந்து கடன் 16 லட்சம் கோடி வாங்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஒரு ஆரோக்கியமானது தானா, ஆக்கப்பூர்வமானது தானா? இப்போ தமிழ்நாட்டுல சொல்லுவாங்க, இப்போ திமுக ஆட்சி வந்ததுல இருந்து வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி வந்து கடன் வாங்கி தான் வந்து பட்ஜெட் போட வேண்டியதா இருக்கு. இவங்க பாட்டு ஸ்கீம்ஸ் கண்ணா பின்னான்னு அறிவிச்சிட்டாங்க தேர்தலை மையப்படுத்தி. அதனால வந்து டெபிசிட் பட்ஜெட் தான் போட்டுட்டு இருக்கிறோம். கடன் சுமை தலைக்கு மேல போயிடுச்சு. இந்தியாவிலேயே நம்பர் 1 கடன் கொண்ட மாநிலம் தமிழ்நாடா தான் இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இப்ப இந்திய அரசும் இப்படிப்பட்ட ஒரு கடனை வாங்கி இருக்கிறது. அந்த கடன் வாங்குவது வந்து ஆக்கப்பூர்வமானதா? எப்படி பாக்குறீங்க? இது சம்பந்தமா நிறைவான கருத்து. ஒண்ணு, தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவங்க சொல்ற புள்ளி விவரங்கள் கரெக்டான புள்ளி விவரங்கள் இல்லை. ரெண்டாவது, கடன் வந்து இந்த பட்ஜெட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா பிஸ்கல் டெபிசிட்னு சொல்லக்கூடிய நிதி பற்றாக்குறையை நாங்க 4.4% குறைச்சிட்டோம் அப்படின்னு அந்த அம்மா சந்தோஷமாக சொல்லும். அதே நேரத்துல 2 சார்ட் கொடுத்துருக்காங்க, பணம் எங்க இருந்து வருது எங்க போகுதுன்னு. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு கணிசமான பகுதி 24% நினைக்கிறேன் அது கடன் மூலமாகத்தான் வருது. இது எங்க போகுதுன்னு பார்க்கும்போது அந்த கடன் வாங்குறத விட கூடுதல் தொகை வந்து நம்ம வட்டியா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வருஷத்துல. அந்த வட்டி விகிதத்தை வந்து நாங்க குறைச்சிருவோம், நாங்க கொஞ்சம் கொஞ்சமா வட்டி கட்டுறது குறைந்துரும் அப்படின்னு சொன்னாங்க. அது குறையில. ஆக்சுவலா இந்த வருஷம் போன வருஷத்தை விட கூடி இருக்குதுன்றதான் கண்கூடாக பார்க்க முடியுது. இல்ல, முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா கடன் வாங்குறதை என்ன பயன்படுத்துகிறோம், அதை பயன்படுத்தி என்ன திட்டங்களை அமுல்படுத்துகிறீர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அப்படி விசேஷமாக எந்த திட்டமும் அறிவிக்கப்படவில்லை. இன்னைக்கு நமக்கு இந்த நாட்டுல இன்னைக்கு என்ன தேவைப்படுகிறது? ஒண்ணு, விவசாயிகளுக்கான சப்போர்ட் சிஸ்டம் வேணும். ரெண்டாவது, இந்த ட்ரம்ப் டாரிஃப் வந்த பிறகு நிறைய தொழில்கள் பாதித்து நிக்குது. அந்த தொழில்களை ஊக்குவிக்கிறதுக்கு அவங்களுக்கு குறைந்தபட்ச கடன் அல்லது கொஞ்சம் மானியம், அந்த மாதிரி சில உதவிகள் அறிவிக்கப்பட்டிருக்கணும். அதெல்லாம் நடக்கல. அப்படி இருக்கும்போது நீங்க கடனை வாங்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 12 லட்சம் கோடி ரூபாய் நாங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு போட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சாலை போக்குவரத்து, கடல் வழி போக்குவரத்து, இதுக்கெல்லாம். அதுல நம்ம குறிப்பா பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னா நெடுஞ்சாலைத்துறைக்கு ஏகப்பட்ட செலவு நடக்குது. அதுல எவ்வளவு ஊழல்கள் நடந்திருக்கிறதுன்றது சிஏஜி ரிப்போர்ட் சொன்ன பிறகு கூட யாரும் கவலைப்படல. அடுத்து பாத்தீங்கன்னா இதுல நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறது பாத்தீங்கன்னா கண்டெய்னர் தயாரிப்பதற்கு, கடல் வழி போக்குவரத்தை அதிகரிப்பதற்கு, துறைமுகங்களை சரி செய்வதற்குன்னு சொல்லியிருக்கிறது. இது எல்லாமே ஒரே ஒரு நபரை நோக்கத்துல கொண்டு வந்துதான் வச்சிருக்காங்களே. அது யாருன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிந்த கௌதம் அடானி. அவர் தான் இந்த தொழில்கள் அவ்வளவு செய்துட்டு இருக்காரு. அதனால அதுக்கு நிறைய சப்போர்ட் பட்ஜெட் ஒதுக்கிறார். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த பட்ஜெட் வந்து ஒரு கார்பரேட்டுக்கு ஆதரவான பட்ஜெட், சாதாரண மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய பட்ஜெட்டாக இல்லை. தமிழகம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது, கேரளம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது, மேற்கு வங்காளம் புறக்கணிக்க. நிச்சயமா சார், பட்ஜெட் சம்பந்தமான முழு டீடைல்டு அனாலிசிஸை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.